அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நாம் சென்ற வாரத்திலிருந்து பேச ஆரம்பித்திருக்கின்றோம். இன்றைக்கு என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனை? அப்போப்ளக்டிக் கண்டிஷன், பாடி ஸ்வெல்லன் வித் பிளாக்கிஷ் கலர் அப்படிங்கிற கண்டிஷன். இது என்ன அப்படின்னா, ஒரு தாய்க்கு பிரசவம் ஏற்படுகின்ற சூழலிலே அந்த பிரசவம் மிகுந்த வலியுடையதாகவும் நீண்ட நேரம் காலதாமதம் ஏற்படக்கூடிய நிலையிலே நடக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. அப்போப்ளக்டிக் கண்டிஷன், ஸ்வெல்லன் பாடி வித் பிளாக்கிஷ் கலர் அப்படின்னு சொல்கிறது. இதில் என்ன நடக்கும்னா, இந்த கண்டிஷனில் உடல் வீக்கம் அடைஞ்சு, அந்த குழந்தையினுடைய உடல் வீக்கம் அடைஞ்சு அதனுடைய கலர் கருப்பாகவோ அல்லது வயலட் நிறமாகவோ மாறிவிடும். இந்த நிலைக்கு பேர் தான் நம்ம சொல்கிறது அப்போப்ளக்டிக் கண்டிஷன் ஆஃப் ஸ்வெல்லன் பாடி வித் கலர் பிளாக்கிஷ் கலர் அப்படின்னு. இந்த நிலை ஏற்பட்டால் குழந்தைக்கு அசைவு இருக்காது, தசைகள் எல்லாம் எதுவும் இயங்காது. இந்த நிலை இருந்தால், இதை நாம் சொல்கிறது யாரெல்லாம் மருத்துவமனையில் பிரசவ மருத்துவம் பார்க்கிறீர்களோ, டாக்டர்ஸ், அது எந்த டாக்டர்ஸாக இருந்தாலும் இருக்கலாம், இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மருந்துகளை கைவசம் வச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரியான நிலை ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக ஹோமியோபதியிலே டாக்டர் ஹனிமேன் அவர்கள் மிக அழகான மருந்தை கண்டுபிடித்து கொடுத்துருக்கிறார். என்ன? ஹோமியோபதியிலே அக்கோனைட்டம் நெப்பலஸ் என்று சொல்லக்கூடிய மருந்தில் 30 பவரில் ஒரு 5 பில்ஸ் எடுத்து அந்த குழந்தையினுடைய நாக்கில் வச்சுருங்க. வித்தின் 10 மினிட்ஸில் அந்த குழந்தைக்கு என்ன ஆயிரும்? அந்த கலர் சேஞ்சஸ் நடந்துடும். நார்மல் இயக்கத்துக்கு அந்த குழந்தை வந்துவிடும். சப்போஸ் அது டிலே ஆகுதுன்னா அடுத்து டார்டாரெமெட்டிக் என்று சொல்லக்கூடிய ஆன்டிமோனியம் டார்டாரிக்கம், அந்த மருந்தில் 30 பவரில் ஒரு 5 பில்ஸை நாக்கில் வைக்கலாம். அதே நிலையில் சப்போஸ் அது கருப்பாக இருந்தால் அது வைக்கலாம், அல்லது வயலட் கலராக இருந்தால் ஓபியம் 30 அதை வைங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் கைவசம் மருத்துவமனையில் வைத்துக்கொள்ள வேண்டிய மருந்துகள் அக்கோனைட்டம் நெப்பலஸ், ஆன்டிமோனியம் டார்டாரிக்கம், ஓபியம், இந்த 3 மருந்தை வச்சுக்கோங்க. அந்த நிலை எந்த குழந்தைக்கு வந்தாலும் உடனடியாக அதை காப்பாற்றி விட முடியும், நல்ல இயங்க வைக்க முடியும் என்று டாக்டர் ஹனிமேன் அவர்கள் நமக்கு அற்புதமான மருந்தை கொடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கக்கூடிய குழந்தைகளை தைரியமாக நாம் ஹேண்டில் பண்ண முடியும் என்பதனை கூறி, வாய்ப்பளித்த சர்வ மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.